வியானுக்கு லஞ்ச் செய்றதுக்கு வந்துட்டோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு லஞ்ச் செய்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து அவனுக்கு செய்யணும்னு நான் நெனச்சேன். ஸோ உடம்பு வந்து கூலிங்கா இருக்கணும். உடம்பு வந்து இந்த பாடி ஹீட்ட வந்து ரெடியூஸ் பண்ற மாரி ஒரு சூப்பரான ரெசிபியா இருக்கணும். அண்ட் இத வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கிற மாரி இருக்கக்கூடாது. நான் ஸ்டோர் பண்ணி வச்சு செய்யணும் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். நான் வந்து மார்னிங்கே ஆக்சுவலா சொல்லியிருந்தேன். இது சம்மர் டைம்ஸ் நெறைய பேர் டிராவல்லாம் போவாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஒரு சில இன்ஸ்டன்ட் செர்லாக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கன்னு. அதே மாரி இன்னைக்கு நம்ம போட போறது வந்துட்டு ஒரு ஹோம்மேட் செர்லாக். இன்ஸ்டன்ட் செர்லாக் வேற, ஹோம்மேட் செர்லாக் வேற. இன்ஸ்டன்ட்டா செய்றது வந்துட்டு நம்ம நோ குக்கிங்ல பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து கஞ்சி மாரி காய்ச்சி குடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹோம்மேட் செர்லாக் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வியானுக்கு பார்க்க போறோம். அது என்ன எத எத வச்சு பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. ஹோம்மேட் செர்லாக் பண்றதுக்கு நான் வந்து லஞ்ச் ரெசிபி மாதிரி தான் நான் இத எடுத்திருக்கிறேன் ஆக்சுவலா. லஞ்ச் ரெசிபி எடுத்ததுனால நான் உனக்கு வந்து ரைஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ நீங்க வந்து சாப்பாடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீங்க எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாரி நான் வந்துட்டு பச்சை பயிறு எடுத்திருக்கிறேன். ஸோ நம்ம இத வச்சு தான் நம்ம வந்துட்டு இது மேக் பண்ண போறோம் செர்லாக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா ஆக்குறதுக்காக பாதாம் வந்து நம்ம ஆட் பண்ணி செய்ய போறோம். அடுப்புல வந்துட்டு கடாய் வச்சிடலாம். இதோட அளவு ப்ரொபோர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க 2 டேபிள் ஸ்பூன் அரிசி போடுறீங்க அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 கப் கிட்ட நான் அரிசி போடுறேன். நான் வந்து அவனுக்கு ஸ்டோர் பண்ணி நான் எடுத்துட்டு போணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான். இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அரிசி வந்து பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பொன்னிறமா இந்த மாதிரி நல்லா வர வரைக்கும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்துட்டு இப்போ செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் ரெசிபிஸ் எல்லாமே இந்த மாதிரி ஹோம்மேட் செர்லாக்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி நிறைய பவுடர் மாதிரி அரைச்சு வச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்றப்ப கூட டக்குன்னு வந்து செய்யணும் அப்படின்னா, டக்குன்னு அது வந்து நம்ம சுடுதண்ணிலையோ இல்லைன்னா பால்லயோ கலந்து அவங்களுக்கு ஈஸியா வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்றதுக்காக தான் ஆக்சுவலா நானும் இதை எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் நம்ம டிராவல் போறோம், இப்போ அம்மா வீட்டுக்கே நான் போறேன், இல்ல எங்க நாத்தனார் வீட்டுக்கு யாருக்கோ வீட்டுக்கு போறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு டப்பால பேக் பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா, அது ஈஸியா செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். ஒர்க் பண்ற டைம்ல என்னால நடுவுல வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண முடியாத டைம்ல இந்த மாதிரி நான் ஹோம்மேட் செர்லாக்ஸ் அவங்களுக்கு டக்கு டக்குன்னு கொடுக்கறதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ நல்ல பொன்னிறமா வந்துருச்சு. ஒரு பிளேட்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து நான் இது கூட ஆட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு. ஸோ நான் சொன்ன அதே ப்ரொபோர்ஷன்ஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பச்சை பயிறு. இதுவும் நல்லா ஒரு மாதிரி கலர் மாறணும். அந்த அளவுக்கு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வருந்ததும் இதையும் நம்ம வந்துட்டு இந்த பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தெரியாம. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பாதாம் பருப்பு 5 பாதாம் எடுத்துருக்கிறேன். ஸோ இதையுமே நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பாதாம் எப்பயுமே நீங்க போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்க இப்ப இன்ஸ்டன்டா செஞ்சு இதோட நான் முடிச்சிட போறேன், கொஞ்சமா அரைச்சிக்க போறேன் அப்படின்றப்போ பிரச்சனையே கிடையாது. ஆனா ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அப்படின்றப்போ வந்துட்டு இந்த பாதாம் வந்துட்டு நீங்க நல்லாவே வந்துட்டு வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா பாதாம்ல இருந்து அந்த எண்ணெய் வரும், எண்ணெய் ஸ்மெல் வரும். நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது நல்லா வறுக்காம நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப கெட்டு போயிடும் ஃபாஸ்டாவே. என்ன போராடிக்கிட்டு இருக்க நீ கீழன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செர்லாக் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே நீங்க கொடுத்த பொருளையே திரும்ப கொடுங்க. நான் நல்லா சொல்றேன் கேளுங்க. அரிசி நம்ம அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபுட் ஆல்ரெடி கொடுத்து வந்திருக்கோம், அதனால பிரச்சனை கிடையாது. இந்த பச்சை பயிரையுமே நான் வந்துட்டு அவனுக்கு ஆல்ரெடி நான் பியூரி மாதிரியும் கொடுத்துருக்கிறேன், ரைஸோட சேர்த்து நல்லா அவனுக்கு மிக்ஸ் பண்ணியுமே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ எந்த ஒரு புது ஃபுட்டையுமே நீங்க வந்து இதுல ஆட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி கொடுத்த விஷயங்களை மட்டுமே நீங்க வந்து இதுல ஆட் பண்ணுங்க. நான் முந்திரி ஆட் பண்ணலாமா, பாதாம் ஆட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பா கேட்பீங்க. நீங்க எது ஆட் பண்றதா இருந்தாலும் குழந்தை ஆல்ரெடி அது கொடுத்த ஃபுட்டாவே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாதாம் வந்து அதுவும் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே மாத்திட்டேன் நானு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம அப்படியே அரைச்சுதான் எடுத்துக்க போறோம் இதை. ஸோ புதுசா எந்த ஃபுட்டுமே நீங்க வந்து இதுல இன்ட்ரோ பண்ண வேணாம். பழைய கொடுத்த ஃபுட்டே நீங்க இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும் அண்ட் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு 2-3 வீடியோஸ்ல நான் இந்த மாதிரி தான் ஹோம்மேட் செர்லாக்ஸ் வீடியோஸ் எல்லாமே போடலான்னு இருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இன்னும் 8 மந்த்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஹோம்மேட் செர்லாக்ஸ் எல்லாமே செப்பரேட்டா இருக்கு.
இந்த செர்லாக் வந்து எப்ப இருந்து குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பச்சை பயிறு உங்க குழந்தைக்கு நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா நீங்க வந்துட்டு இந்த செர்லாக்க நீங்க வந்து குடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வியானுக்கு நான் அந்த பச்சை பயிறு வந்து 7 மந்த்ஸ்ல வந்து நான் குடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பியூரியா எடுத்து நான் குடுத்தேன். அதே மாதிரி நீங்களுமே 7 மந்த்ஸ்ல இருந்தே உங்க குழந்தைக்கு நீங்க இத குடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு செர்லாக் மேக் பண்ணி நீங்க வந்து உங்க குழந்தைக்கு நீங்க குடுக்கலாம். இது ஆறட்டும், ஆறவும் நம்ம அரைச்சுட்டு வந்துரலாம். நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு பவுடர் மாரி நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம நேரா ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்டின்னா, நம்ம வந்து ஸ்டோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டு ஏன் ஸ்டோர் பண்றோம் அப்டின்னா, இதுல பாதாமோட பீசஸ் ஏதாவது பெருசா அந்த மாரி இருந்துச்சுன்னா, இரும்மா உனக்கு தாம்மா. பாதாமோட பீசஸ் ஏதாவது பெருசா இருந்துச்சு அப்டின்னா, அது வந்து எண்ணெய் சிக்கு வாட அடிக்கும். ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபில்டர் பண்ணி ஆக்சுவலா இந்த மாரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இந்த மாரி கொஞ்சம் திப்பி வருது. இத மட்டும் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு, இத வந்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிரலாம். இத மட்டும் வேணாம். இந்த மாரி ஒரு சம்படத்துல இல்லன்னா ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து குழந்தைக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். இத எப்படி செய்றதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது மாரி தவால வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அந்த பவுடர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எந்த ஒரு லம்ப்ஸ், எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாம நல்லா வந்து கரைச்சுக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் அடுப்புல வைக்கலாம். நீங்க வந்துட்டு இதுவே 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு தாராளமா பால் சேர்த்துக்கலாம். ஸோ பால் சேர்த்து அடுப்புலயே டைரக்ட்டா வச்சு பால் சேர்த்து, அந்த பால் நல்லா சூடானதும் இல்ல பொங்கி ஆல்ரெடி காய்ச்சின பாலா இருந்தா கூட சேர்த்துட்டு, அப்ப இந்த பவுடர் போட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது நீங்க ஆவின் பால் அந்த மாதிரி ஆல்ரெடி பசும்பால் ஏதாவது குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த மெத்தட்லயும் செஞ்சுக்கலாம். இத இப்ப அடுப்புல வச்சிரலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்து வர வரைக்கும் தான். ஸோ நல்லா வேகணும். அதுதான் நம்ம செக் பண்ண போறோம். அது எப்படி செக் பண்றதுன்னு நான் சொல்றேன். நல்லா வேகட்டும். ஸோ வெறும் இந்த மாதிரி கஞ்சி மட்டும் கொடுத்தா எப்படி ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இதுல ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு பச்சை அந்த இது ஆட் பண்ணியிருக்கோம். ஆமா உனக்கு தான்மா ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் பத்தாது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் என் குழந்தைக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு, நீங்க இது வந்து எப்பயுமே கையில வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செர்லாக் பவுடர் கையில வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஏதாவது லைக் இப்ப கேரட் கிடைக்குது அப்படின்னா, அந்த கேரட்டை ஸ்டீம் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த கஞ்சியோட சேர்த்து நீங்க கொடுத்துடலாம். பீட்ரூட் இதே மாதிரி நீங்க நல்லா இது துருவி ஸ்டீம் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி இந்த கஞ்சியோட சேர்த்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி எந்த வெஜ்ஜீஸ் வேணுமோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ பொட்டேட்டோ கூட நீங்க வந்து இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது கிடைக்குதோ இந்த கஞ்சியோட சேர்த்து நீங்க அதையும் சேர்த்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. 8 மந்த்ஸ்க்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃபிங்கர் ஃபுட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க தானாவே எடுத்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர் ஃபுட்டா என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறமும் வந்து ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு அந்த ஃபிங்கர் ஃபுட் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இதனால கெட்டியாகட்டும், நம்ம கைவிடாம கிண்டிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மாத்திக்கலாம். இதை விட தனியா வேணும் அப்படின்னா நீங்க முன்னாடி உனக்கு தான் தங்கம் பார்த்துதான் அவருக்கு சாப்பிடணும் வியானுக்கு. இதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுல்ல. ஸோ நான் இனிஷியலா கொடுக்குறப்ப அவனுக்கு கொஞ்சமா தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி நான் கொஞ்சமா தான் செஞ்சிருக்கேன். ஸோ வியான் வந்துட்டு அதை எப்படி சாப்பிட்றான் அப்படின்றத பார்த்துட்டு தான் கொடுப்பேன். சூடா இருக்கு தங்கம். இந்தா 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 அவருக்கு வந்துட்டு அவர் கிண்ணமும் அவர் ஸ்பூனையும் பார்த்துட்டான் அப்படின்னாலே அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டிடணும். நீங்க வந்து உட்கார வச்சுட்டாலே அவருக்கு சாப்பாடு ஊட்டிடணும் அவரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து டேஸ்ட் ஆக்குறதுக்கு நீங்க வந்து கொஞ்சமா வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்தாங்க இதுல அவனுக்கு ஆக்சுவலா அவன் ஃபீட் பண்ண ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதுல ஆனா அவன் அதுல குடிக்கவே மாட்டான். சரி அவனுக்கும் நானும் வச்சு வச்சு பார்த்தேன் ஒரு ஃபார்முலா மில்க் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 8 to 9 months ஆயிடுச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் அவனுக்கு ஃபார்முலா மில்க் மாதிரி கொடுக்கலான்னு பார்த்தா அவன் ஃபீடிங் பாட்டில் ஆக்சுவலா கேட்ச் பண்ண மாட்டான். என்ன தங்கம், இன்னும் கொஞ்சம் டேஸ்டி ஆக்குறதுக்கு நீங்க கொஞ்சமா இதுல ஒரு பொட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மசிச்சு வச்சு ஏதாவது ஒரு வெஜ்ஜீஸ் கூட நீங்க இதுல ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து டேஸ்டா கொடுத்துக்கலாம். ஸோ நான் இனிஷியலா அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த செர்லாக் கொடுத்து ட்ரை பண்றதுனால வெறும் கஞ்சியா மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு கொடுக்குறப்ப நான் வந்து அவனுக்கு ஏதாவது ஒரு கேரட்டோ இல்லை பொட்டேட்டோவோ ஏதாவது நான் ஆட் பண்ணி வந்துட்டு வியானுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். இந்த மாதிரி ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம்மேட் செர்லாக்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு ஹோம்மேட் செர்லாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஏதாவது
ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா எதையாவது வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு